வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தின விழா லாஸ்பேட்டை கருப்பட்டிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌஹான், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதுகளை வழங்கியும் வெவ்வேறு நிலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 162 ஆசிரியர்களையும் கௌரவித்தார். மேலும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து சிறந்த பிள்ளையாக நாட்டுக்கு கொடுக்கும் பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது என அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆசிரியராக பணியில் தொடர டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து பேசி அதன் மீது எத்தகைய வகையில் முடிவெடுக்க முடியுமோ இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுக்கும். இது உச்சநீதிமன்றம் உத்தரவு என்பதால் சட்ட ரீதியாக ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு சென்றால் பின்னர் நாம் என்ன செய்யலாம் என முடிவு செய்வோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பதவி உயர்வு தொடர்பாக போராட்டம் நடத்திய நிலையில் அதற்கான கோப்புகள் தயார் செய்து ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு அது குறித்து தெரிவிக்கப்படும். மேலும் 2 அமைச்சர்கள் தனக்கு டார்ச்சர் கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுவதில் ஒரு அமைச்சர் நீங்கள்தான் என மறைமுகமாக சாடியுள்ளார் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது முற்றிலும் தவறான செய்தி என அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான சியரா லியோன் தூதர் ரஷீத் செசே, பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் ஆகியோரால் கௌரவிக்கப்பட்ட இந்நிகழ்வு சியரா லியோன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையான வளர்ந்து வரும் உறவுகளை வெளிப்படுத்தியது. இதில் விவசாயம், மனித மூலதன மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, பொதுத்துறை சீர்திருத்தங்கள், தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன. இதில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என ஜோஸ் சார்லஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்டத்திற்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதி அனுசுவை, ஓசூடு தொகுதி முரளி, திருபுவனை தொகுதி அம்பரீஷ், மங்களம், சபரிகிரீசன் தொகுதி தலைவர்கள் தலைமையிலும், வில்லியனூர் தொகுதியில் ஏஜி செல்வகணபதி தொகுதி பொறுப்பாளர் தலைமையிலும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் நியமிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலையிலும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் தசரத் அவர்களும், வெற்றி செல்வன் மாவட்ட பொறுப்பாளர் ஓம் அனிதா, மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள், தொகுதியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொகுதிக்கான கேந்திர பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக விரிவான ஆலோசனைகளுடன் பரிசீலிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. மாவட்டத்திற்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதி அனுசுவை, ஊசுடு தொகுதி முரளி, திருபுவனை தொகுதி அம்பரீஷ், மங்களம், சபரிகிரீசன் தொகுதி தலைவர்கள் தலைமையிலும், வில்லியனூர் தொகுதியில் ஏஜி செல்வகணபதி தொகுதி பொறுப்பாளர் தலைமையிலும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் நியமிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலையிலும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் தசரத் ஓஆர்ஜி அவர்களும், வெற்றி செல்வன் மாவட்ட பொறுப்பாளர் ஓம் அனிதா, மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள், தொகுதியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொகுதிக்கான கேந்திர பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக விரிவான ஆலோசனைகளுடன் பரிசீலிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. கப்பலோட்டி தமிழன் VOC சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர் அமாவாசை, மணவெளி தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாநில ஊடக பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், துரை கணேசன், செந்தாமரை கண்ணன், நாகராஜ், மணிகண்டன், சிவசெந்தில், சிவராஜ் மேலும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியின் புதிய நம்பிக்கையாக உதயமாகியுள்ள தேசிய மக்கள் மன்றமும் அமெரிக்காவின் மனித உரிமைகளுக்கான இளைஞர்கள் அமைப்பும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் புதுச்சேரி முழுவதும் மாணவர்களுக்கு ஒரு விரிவான கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து உலகத்தரம் வாய்ந்த கல்விசார் பொருட்களை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவதன் மூலம் மாணவர்களை மேம்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும்.
பரஸ்பர மரியாதை, கண்ணியம் மற்றும் சமத்துவ கலாச்சாரத்தை வளர்ப்பது இதன் லட்சியம். மாணவர்கள் தங்கள் உரிமைகளை புரிந்து கொள்ளவும் பிறரது உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை புரிந்து கொள்ளவும் துடிப்புமிக்க அதே சமயம் இரக்கமுள்ள குடிமக்களாக வளர்ப்பதற்கும் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். புதுச்சேரியின் இளைஞர்களை மனதில் கொண்டு தேசிய மக்கள் மன்றத்தின் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த திட்டத்தை வடிவமைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பற்றி அவர் பேசுகையில், உண்மையான அதிகாரம் என்பது கல்வியை தாண்டி ஒன்று. புதிய நோக்கில் சிந்திப்பதையும் இரக்க மனப்பான்மையுடன் ஒரு விஷயத்தை அணுகும் சுபாவத்தையும் நமது இளைஞர்களுக்கு தரும் கருவிகளாக இது அமையும். சர்வதேச மனித உரிமை அமைப்பின் உலகத்தரமிக்க பாடத்திட்டத்தை கையாள கொடுப்பதன் மூலம் வெறுமனே மனித உரிமைகள் பற்றி மட்டும் நாம் சொல்லித்தரவில்லை. மாறாக புதுச்சேரிக்கான எதிர்கால தலைமுறையின் தலைவர்களை, மாற்றத்தை உருவாக்குபவர்களை உருவாக்குகின்றோம். எது சரியானதோ அதற்காக நிமிர்ந்து நிற்கும் குணத்தையும் அனைவருக்குமான நல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சமூகத்திற்கான படிக்கலாக இது இருக்கும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி மாணவர்களிடையே மனித உரிமைகள் குறித்தும் அவர்களை அதிகாரமுடையவர்களாக மாற்றுவதற்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் உதவும் என்பதில் இருவேறு கருத்துக்கிடமில்லை. தேசிய மக்கள் மன்றம் பற்றி தேசிய மக்கள் மன்றம் என்பது லாப நோக்கற்றது, இளைஞர்களால் வழிநடத்தும் ஓர் அமைப்பு. இது புதுச்சேரி மக்களின் நல மற்றும் சமூக சேவையில் முக்கிய பங்காற்றுகிறது. மக்களுக்கு தொண்டாற்றுவதையே தன்னுடைய கொள்கையாக வகுத்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் குணத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் காணப்படும் சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கு நேர்மறையான செயல்கள் மூலம் இளைஞர்களின் துணை கொண்டு மாற்றத்தை சென்றடைவதே இந்த மன்றத்தின் நோக்கமாகும். சர்வதேச மனித உரிமைகளுக்கான இளைஞர் மன்றம் பற்றி சர்வதேச மனித உரிமைகளுக்கான இளைஞர் மன்றமானது 2001 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும். மனித உரிமைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தை இளைஞர்களுக்கு கற்றுத் தருவதே இதன் பணியாகும். சகிப்புத்தன்மை மற்றும் அமைதிக்கான வழக்கறிஞர்களாக இளைஞர்களை மாற்றுவதே இதன் தலையாய கடமை. முன்பு அமெரிக்காவில் மட்டும் செயல்பட்டு வந்த இந்த அமைப்பு இப்பொழுது உலகம் முழுவதும் பல நாடுகளில் பறந்து விரிந்துள்ளது என்று தேசிய மக்கள் மன்றம் தலைவர் வில்லியம்ஸ் ரீகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக 91 லட்சம் ரூபாய் செலவில் அரியங்குப்பம் தொகுதி சுப்பராயப்பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஓசுடு ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் ஸ்லிம்ஸ் நல வாழ்வு மையம் நயினார் மண்டபம் சுதானா நகர் அண்ணா வீதியில் அமைந்துள்ளது. இந்த நலவாழ்வு மையத்தில் இலவச மருத்துவ முகாம் 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. இன்று துவங்கிய மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளராக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று மருத்துவம், சர்க்கரை நோய், தலை சுற்றல், மயக்கம், படபடப்பு, மூட்டு வலி, முதுகு வலி மற்றும் 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரூபாய் 50 கட்டணத்தில் சிறப்பு சலுகையாக RBS, BB மற்றும் ECG ஆகிய சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. மேலும் மருத்துவ முகாமிற்கு வரும் நோயாளிகள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்து வருபவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு 30% சிறப்பு சலுகையிலும் சிகிச்சை வழங்கப்பட உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் சுதானா நகர் மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஒரு வீட்டில் தலைவன் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடையும். இது அனைவருக்கும் தெரியும். குடும்பங்கள் தெருக்களாகி, ஊர்களாகி, வட்ட, மாவட்ட, மாநிலங்களாகி நாடாக பெருகி நிற்கும் பொழுது அதே ஃபார்முலா தான் தேவைப்படுகிறது. ஆம், நாட்டுக்கு ஒரு தலைவன் சரியாக கிடைத்துவிட்டால் அந்த நாடு மிக சிறந்த தேசமாக உலகில் பரிமளிக்கும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த தலைவனை பல காலமாக தேடிக்கொண்டிருந்தது. அதற்கு தகுதியான நபராக 2000இல் குஜராத் முதலில் தனது தலைவனை அடையாளம் கண்டது. அவர்தான் நரேந்திர தாமோதர தாஸ் மோடிஜி. 2014இல் தேசம் அவரை ஆதரித்ததன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் 4 டிரில்லியன் பொருளாதாரம், சுயசார்பு இந்தியா என நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது. GST மூலம் நாட்டுக்கு தேவையான நிதியை சரியாக வசூலித்து அந்த கச்சிதமாக
அனைத்து துறைகளுக்கும் பங்கிட்டு 2047 வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்தை பிரதமர் மோடி வேகப்படுத்திக் கொண்டு வருகிறார். அதற்கிடையில் நாட்டு மக்களையும் அந்த பாதையில் மிக விரைவாக அழைத்து செல்வதற்காக அவர்களுக்கு மன நிறைவை தரும் வகையில் ஜிஎஸ்டி 2.0 என்பதை அறிவித்து வரும் தீபாவளிக்கு இரட்டை சந்தோஷத்தை அடைய வைத்திருக்கின்றார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை காங்கிரஸ் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் போன்றவர்களும் ஆதரிக்கின்றனர். நாட்டுக்கு அது தரும் நன்மை மக்களுக்கும் தரும் என சொல்கின்றனர். அந்த வகையில்தான் ஏழைகள், நடுத்தர மக்கள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் குடும்பத்திற்கு செலவழிக்கும் தொகையில் சந்தோஷத்தை பார்க்க வேண்டுமென்று பிரதமர் மோடி விரும்பினார். கடந்த சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் அதை குறிப்பாக சொன்னார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை 3/9/2025 அன்று 140 கோடி மக்களுக்கும் பயன்படும் ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 22 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று அறிவித்தார். சுருக்கமாக சொன்னால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் இந்த சீர்திருத்தம் புதிய இந்தியாவிற்கான புரட்சிகரமான அறிவிப்பு. புரட்சி என்பது முழுதாக புரட்டி போடுவது. அதை பிரதமர் மோடி செய்து காட்டி புரட்சி தலைவராக நமக்கு காட்சியளிக்கிறார். அவர் பதவியேற்றது முதல் பல்வேறு துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். அதற்கெல்லாம் ஆதாரமான நிதித்துறையிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்பட்டிருக்கிறார். பாரதி சொன்னது போல் பாரத தேசத்தை வையத்துக்கும் தலைமை ஏற்க செய்யும் தகுதி வாய்ந்த தலைவனை, வாராத வந்த மாமணியை, பிரதமர் மோடிஜியை காலம் நமக்கு தந்திருக்கின்றது. அதை காத்து வீட்டையும் நாட்டையும் போற்றி வளர்ப்போம் என தெரிவித்து மகிழ்கின்றேன் என்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் லட்சுமி ஹயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும், மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திரு வீதியுலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்தெடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்கள் ஆகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியிலிருந்து கருப்பு பேட்ச் அணிந்து கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 5 பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர். மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும், ஒரு வார காலத்திற்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான கார்த்திகேயன் தலைமையில் நேற்று முன்தினம் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீட ராஜபெயர் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் அவருக்கு ஆள்வீர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 10 கிலோ அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படாமல் உள்ளது. ஊதியம், பென்ஷன் இல்லாத நிலையில் பிள்ளைகளின் கல்விக்கான கட்டணம் உட்பட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஓய்வூதியர்கள் தங்களது வயதான காலத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும், அதன்படி கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் 5 அல்லது 6 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவது தொடர்கதையாக மாறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் தினமான இன்று கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் அந்தோணிசாமி தலைமை தாங்கினார். சங்க பொருளாளர் சீதாலட்சுமி முன்னிலை வகித்தார். இதில் உடனடியாக 7 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவப்படி வழங்கிட வேண்டும், மாத இறுதி வேலை நாளில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அனிதா நகரில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கலச பூஜையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சைவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்ற மனோகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. அனிதா நகரில் வீற்றிருக்கும் தேவி கருமாரியம்மன் ஆலயம் அப்பகுதி மக்களின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது. இங்கு நடைபெறும் ஒவ்வொரு விழாவும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கலச பூஜை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கலச பூஜை என்பது புனித நீர் நிரப்பப்பட்ட கலசத்தை வைத்து மந்திரங்கள் ஓதி இறைவனை வழிபடும் ஒரு முறையாகும். இது ஆலயத்தின் தூய்மையையும் சுற்றுப்புறத்தின் செழிப்பையும் மேம்படுத்தும் ஒரு சடங்காக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற கலச பூஜையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சைவாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்கிற மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலச பூஜையின் பொழுது பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.